ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்பு நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டில் பேசுகிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். மகாலட்சுமி அன்னையுடைய பேரருள் கொண்டவரும் உயர்வான சிந்தனையும் நீதியும் நேர்மையும் தவறாத கண்ணியம் நிறைந்த துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் உங்களுக்கு சுகபோகத்தை நிச்சயம் 2ஆம் இடத்திலிருந்து கொடுப்பாருங்க. பண வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 2, 5, 6, 9, 11, 14, 15, 19, 21, 23, 24, 26 போன்ற தேதிகள் நிச்சயம் பண வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நம்ம குறிப்பாக சொல்கிறோன்னா, சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைவாருங்க. 8ஆம் இடத்துல மறையக்கூடிய சந்திரன் உங்களுடைய மனோபலத்தை கெடுப்பாருங்க. உங்கள் மனோபலம் குறையக்கூடும். அதனால் வாகன விபத்து, கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவுகள், வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. தேவையில்லாத விவாதங்கள் வரும். காதலர்கள் சண்டையிட்டுக் கொள்வீங்க. இதெல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால தான் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். 16/2/2024 இரவு 7:30 மணி முதல் 18/2/2024 இரவு 12 மணி வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்குங்க. கவனமாக இருங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் 10ஆம் இடம் தாங்க ஒருவருக்கு வரக்கூடிய அந்த ஜீவனம், உத்தியோக, புருஷ லட்சணம், வருமானம் எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல இருக்குங்க. உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டால் கடகச்சந்திரன். அவர் வளர்பிறையில் அதிக சுபத்துவமாக இருப்பது யோகம் தாங்க. மேலும் உங்கள் ராசியை குரு பகவான் 1, 4, 7, 10 இந்த இடத்துலலாம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அவர் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்துலேருந்து நேரடியாக ராசியை பார்ப்பது போராட்டங்கள் குறைந்து வேலை தொழில் சிறப்பாகவே இருக்கக்கூடும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பக்கபலமாக பலரின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக குறைய கொடுங்க. வெற்றிகரமாக நீங்கள் உங்களுடைய தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். லாபங்கள் மனநிறைவை நிச்சயம் அளிக்கும். தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து கௌரவம் ஏற்படும் மாதமாக இருக்குங்க. மேலும் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள், கப்பல் துறையினர், பால் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனையாளர்கள், இரும்பு எண்ணெய் வியாபாரிகள், வாகன துறையினர் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வருமானம் மகிழ்ச்சியை நிச்சயம் அளிக்கக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் தாங்க. அதாவது ஒரு அடிமை வேலையை சொல்லக்கூடிய அடிமை வேலைனா ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம வேலை செய்யக்கூடியது. அந்த 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன குரு பகவான். அவர் 7ஆம் இடத்தில் இருப்பதால் நல்லொரு நட்புகளால் நிச்சயம் உங்களுக்கு சிறந்த நிறுவனங்களில் வேலை கிடைக்கப்பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க. நேரம் தவறாமல் வேலையை செய்து முடித்து காட்டுவீங்க. அடிப்படை வேலை செய்பவர்கள் முதல் அரசாங்க ஊழியர்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா முயற்சி மெய்வருத்து கூலி தரும் என்பதை போல தைரியத்துடன் முன்னேற்றம் அடையும் மாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக 12ஆம் இடமும் 8ஆம் இடத்தையும் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் இடம் 8ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்கணும். மேலும் ராகு கேதுகள் இவர்களுடைய தொடர்பு மிக மிக அவசியமாகிறது. உங்கள் 12ஆம் இடத்தின் அதிபதி கன்னி புதன்ங்க. அவர் 4ஆம் இடத்தில் பயண வீட்டில் இருக்கிறது. 4ஆம் இடம் பயணம் தான். அந்த பயண வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. மேலும் கேது பகவான் 12ஆம் இடத்தில் மோட்சஸ்தானத்தில் இருந்தாலும் கடல் கடந்த பயணத்தை நிச்சயம் கொடுப்பாருங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் தீரக்கூடும். இம்மாதம் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. திருமணம் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அமைவது 7ஆம் இடத்தை வைத்து தாங்க. ஆண் பெண் திருமண உறவு செய்யக்கூடிய இடமும் இந்த 7ஆம் இடத்துல தாங்க இருக்குது. உங்கள் 7ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷ செவ்வாய். அவர் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் 7ஆம் இடத்தில் சுபகரமான குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதும் அழகான அன்பான நல்ல வரன்கள் அமையக்கூடுங்க. குரு பலனில் மனதிற்கு பிடித்த வகையில் இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்களுடைய குடும்பம் நிச்சயம் களை கட்டக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்புமின்றி காதலித்து வரக்கூடிய உங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த மன வெறுப்பு, சண்டை சச்சரவுகள் சகஜமாக ஒன்றுதாங்க. சுகமான சுமைகள் காதலின் வழி. உண்மையுள்ள உங்கள் காதல் அதற்கு உரியவர் யாருன்னு கேட்டால் சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஸ்தானத்தில் இருப்பதும் 5ஆம் இடத்தில் சனி நிற்க இந்த 5ஆம் இடம் தாங்க காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம். காதல், இதயம், கவிதை, புண்ணியம் இதெல்லாமே 5இல் உள்ளது. எனவே இம்மாதம் தேனும் பாலும் தித்திக்கும் உங்கள் காதலில் நிச்சயம் காதல் கொடி பறக்கும் மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்களின் கல்வி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க. வரும் ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். திறமையை வெளியே காட்டுவதற்கு போட்டிப் பந்தயங்கள் பங்கு கொண்டு ஜெயித்தும் காட்டுவீங்க. மேற்படிப்பு தொடர்புக்காக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள்லாம் நீங்கள் போகக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். வாழையடி வாழையாக பிள்ளை வரக்கூடிய இடத்தை சொல்லக்கூடியதுங்க. உங்கள் 5ஆம் இடத்தின் அதிபதி யாருங்கன்னா கும்ப சனி பகவான் தான். அவர் ஆட்சி பெற்று இருப்பதால் குருவின் பார்வை உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சியுடன் கூடிய எழுச்சியான காரியங்கள் நடைபெறுங்க. சந்தான பாக்கியம் நிச்சயம் கிடைக்கப்பெறும் மாதமாக இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுகஸ்தான அடிப்படையில் சொல்லக்கூடியது. ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய வீடு, மண், தோட்டம், ஆடம்பர வாகனம், அடிப்படை வசதிகள், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடியது இந்த 4ஆம் இடம் தாங்க.
உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி மகர சனி பகவான் அவர் 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் பூமிக்காரகன் உச்சம் பெறுவதாலும் நீங்கள் நினைத்தபடியே பார்த்தீங்கன்னா நல்ல வீடு அமையுங்க. புதிய சொத்து அமையக்கூடும். பூர்வீக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனையுமே விலகக்கூடுங்க. வழக்கு வம்புகள் சாதகமாக இருக்கும். வாகன சேர்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தங்க நகை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கிரபகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் புதன் 4ல் இருப்பதாலும் புது பட வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. வருமானம் கலைஞர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா இந்த விஐபி தொடர்புலாம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடுங்க. அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க அரசு கிரகம். அவர் உங்களை பிரகாசப்படுத்துவார். கழக பொறுப்பு அதிகரிக்கக்கூடும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதைப் போல மக்கள் போற்றும் தலைவனாக சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் தொடர்பு இந்த மாதத்தில் வருவதால் நிச்சயம் உங்களை சிறந்த தலைவனாக மாற்றி காட்டுவாருங்க. மொத்தத்தில் இம்மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்துடன் கூடிய மாற்றங்கள் உண்டாகக்கூடும். வெற்றி பயணம் தொடரும். பொது வழிபாடு ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் மற்றும் ஸ்ரீசக்கரம் படம் வைத்து அதை பூஜை செய்யுங்க. மகாலட்சுமி காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அன்னதானம் வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.